கோவிட்-19 கொரோனா வைரஸ் உலகத்தையே ஒரு உலுக்கிவிட்டு பல கோடி மக்களை உயிர் பலி வாங்கிவிட்டு சென்றது. அதற்காக உலகம் முழுவதும் தடுப்பூசிகள் தயாரிக்கப்பட்டு போடப்பட்டது. இப்போ என்ன பயம் வந்துடுச்சு அப்படின்னா, கொரோனாவுக்கு தடுப்பூசி போட்டோம் இல்லையா, இப்போ அந்த தடுப்பூசி போட்டதுனால இப்போ மக்கள் பயந்து போயிருக்காங்க. உலக மக்கள் கொரோனாவுக்கு பயந்தது போக அந்த கொரோனா தடுப்பூசிக்கு இப்போ பயப்பட மாதிரி ஆகிப்போச்சு. என்ன விஷயம்னா, ஏற்கனவே தடுப்பூசி சாதாரணமாகவே 10 வருஷம் 15 வருஷம் ரிசர்ச் பண்ணி தான் ஒரு நோய்க்கு தடுப்பூசி மருந்து தயார் பண்ணுவாங்க. அப்படியும் அப்போவே சர்ச்சைகள் உண்டாச்சு. உடனே எப்படி ஒரு வருஷத்தில் 6 மாதத்தில் எப்படி தடுப்பூசி மருந்து தயாரிக்கப்பட்டது, எப்படி ஏற்றுக்கப்பட்டது சர்ச்சை உண்டாக்குச்சு, பெரிய பிரச்சனையாச்சு. அதையும் மீறி கோவேக்சின், கோவிஷீல்டு இதை ரெண்டும் நம்ம நாட்டில் தயார் பண்ணி எல்லாத்துக்கும் உடனடியாக தடுப்பூசி போடப்பட்டாங்க. இது என்ன ஒரு காரணம் அப்படின்னா, வேறு வழியே இல்லை, மக்கள் செத்துக்கினே இருக்காங்க. அதனால் நீங்கள் பரவாயில்ல, இருக்கிற யார் தயார் பண்ணுறீங்களோ தடுப்பூசி உடனே போடுங்க அப்படின்னு உலக சுகாதார மையமே சொல்லிடுச்சு. வேறு வழி இல்லை, நிமிஷத்துக்கு நிமிஷம் ஆள் போய்கினே இருக்கிறான். அதனால் இப்போ அதெல்லாம் நம்ம கணக்கு போட முடியாதுன்னு, அது உண்மைதான், அவசர கால நடவடிக்கை அது, அப்படி தான் நம்ம பேசணும். அப்படின்னும் போது கோவேக்சின் போட்டாங்க. அதுக்கடுத்து கோவிஷீல்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு போட்டாங்க. போட்டதில் ஓரளவுக்கு கட்டுப்பாடு வந்துச்சு. ஆனால் சில பேர் இதனால் பக்க விளைவுகள் வந்திருக்கு. எனக்கு எவ்வளோ 2-3 பேர் பல பேர் இறந்தாங்க இந்த தடுப்பூசி போட்டதுனால. அதன் பிறகு தமிழகத்திலே ஒரு மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகர் விவேக் அவர்கள் இறந்து போன பிறகு பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த தடுப்பூசி போட்ட பிறகு தான் அவர் இறந்தார் அப்படின்னு. அதன் பிறகு நடிகர் மன்சூர் அலிகான் கூட ஒரு பேட்டி கொடுத்தார். நீங்கள் தடுப்பூசி போட்டிங்களே, அந்த தடுப்பூசியில் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குது சொல்ல முடியுமா உங்களால், சொன்னீங்களா? ஆனால் விவேக்குக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு பேட்டி கொடுத்தார். மன்சூர் அலிகான் பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அவர் சொன்ன மாதிரி விவேக் இறந்து போயிட்டார். அது தடுப்பூசி போட்டதுனால இறந்தாரா, எப்படி இறந்தாலும் நமக்கு தெரியாது. அவர் கேட்ட சந்தேகங்கள், மன்சூர் அலிகான் எழுப்பிய சந்தேகத்திற்கு இது விடையளித்த மாதிரி ஆகிப்போச்சு. அதன் பிறகு இந்த தடுப்பூசியை பற்றி விமர்சனம் பண்ணவங்க எல்லாருக்குமே மிரட்டல், உருட்டல் அரசாங்கத்தின் மூலமாக ரொம்ப பயங்கர பிரச்சனையாச்சு. எவ்வளோ சித்த மருத்துவர்கள் கைது பண்ணாங்க, பல பிரச்சனைகள் வந்தது. ஏன்னா அவங்க பயந்து இருந்தாங்க, வாயை திறக்க முடியல, அந்த அளவுக்கு இருந்தது. அதாவது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, உலக பிரசித்தி பெற்ற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி யுனைடெட் கிங்டமில் இருக்குது, யூகே இங்கிலாந்தில் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியும் அஸ்ட்ராஜெனகா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மருந்து தயாரிக்கும் நிறுவனம், இந்த 2 பேரும் ஜாயிண்ட் ஆக்ஷனில் கம்பைன் பண்ணி தான் கோவிஷீல்டு தடுப்பூசியை கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சி உலகம் முழுக்கும் சப்ளை ஆனது. அதே கோவிஷீல்டு நேமில் இந்தியாவில் சீரம் நிறுவனம் தயார் பண்ணாங்க. ஸோ அந்த ஃபார்முலாவை தான் இவங்க தயார் பண்ணாங்களா அது நமக்கு தெரியாது. ஆனால் அதே தான், அந்த ஃபார்முலா தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சீரம் நிறுவனத்தில் கோவிஷீல்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டது. அது இந்தியா முழுக்க பரபரப்பாக போட்டாங்க. அந்த கோவிஷீல்டு தான் நானும் போட்டேன். 2 ஊசி போட்டேன். ராயப்பேட்டா, சென்னை அரசு ராயப்பேட்டா பொது மருத்துவமனையில் போய் போட்டேன். இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, இங்கிலாண்டில் கிட்டத்தட்ட 50-60 பேர் இந்த மாதிரி இந்த தடுப்பூசி போட்டதுனால மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்கியிருக்காங்க. அதாவது இரத்தத்தில் இருக்கிற செல்கள் இருக்கு இல்லையா, அதாவது வெள்ளை அணுக்கள், சிகப்பு அணுக்கள், பிளேட்லெட்டு, அது குறைய ஆரம்பிச்சிடும். அது குறைய ஆரம்பித்தாலும் ஆள் போயிட்டான்னு அர்த்தம். அதன் பிறகு இரத்த நாளங்கள், ரத்தம் உறைகின்ற தன்மை வந்துடும். அப்போ என்ன ஆகும், அப்போ ரத்தம் உறையுதுன்னா முடிஞ்சு போச்சு. அதுவும் மூளையில் ரத்தம் உறைஞ்சிரும் அப்படின்னு ஸ்ட்ரோக் வந்துடும், பிரெயின் ஸ்ட்ரோக் வந்துடும். அதுக்கப்புறம் உரைய ஆரம்பிச்சிடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும், எல்லா பிரச்சனையும் வந்துடும்.
இப்படி பாதிக்கப்பட்டவங்க நீதிமன்றத்தை நாடி வழக்கு தொடர்ந்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, யூகேல இருக்கிற நீதிமன்றம் உடனடியாக அந்த நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அஸ்ட்ராஜெனகா கம்பெனிக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. நீ 1000 சொல்லு, இவ்வளோ பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒவ்வொருத்தரும். அதனால் நீ சட்ட ரீதியாக நீ என்ன தயார் பண்ண, அதனுடைய ஃபார்முலா, அதனுடைய கம்ப்ளீட் ரிசர்ச், கம்ப்ளீட் ரிப்போர்ட் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே இவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க. ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிவிட்டு ஆஸ்ட்ராஜெனகா நிறுவனம் என்ன சொல்லுது பகிரங்கமாக, இதில் சைடு எஃபெக்ட் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே பாருங்கள், சில நம்ம எல்லாருமே செய்கிற தப்பு, லோன் வாங்குகிறோம், சில பொருட்கள் வாங்குகிறோம், எவ்வளோ வாங்குகிறோம், அதில் கண்ணுக்கு தெரியாத அளவில் பிரிண்ட் பண்ணியிருப்பான், நம்ம படிக்கிறதே கிடையாது, அதை பார்க்கவே மாட்டோம், கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு இருப்பான். அதில் நீங்கள் மாட்டிக்கிறீங்க. நீங்கள் கையெழுத்து போட்டு ஃபார்மை கொடுத்த உடனே அந்த கண்டிஷன்ஸ் அப்ளைக்கு உள்ளே வந்துடுறீங்க. அப்போ என்ன அர்த்தம், அதாவது நிபந்தனையற்ற அவனுடைய இதுக்கு நம்ம உட்பட்டுக்கிறோம் அர்த்தம். அவன் என்ன சொல்கிறானோ அந்த கண்டிஷனுக்கு நம்ம ஏற்றுக்கணும்னு அர்த்தம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு மருந்துக்கும் போட்டிருப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் உயிருக்கும் கேடு, மது அருந்தாதீர்கள் அப்படின்னு போட்டு டாஸ்மாக் கடையிலே போட்டிருப்பாங்க. நாங்கள் சொல்லிட்டோம், குடிக்கிறதும் குடிக்காத உங்கள் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இது. சின்ன சின்ன விஷயத்தை நம்ம பார்க்கவே மாட்டோம், அது எப்பயும் ஃபார்மாலிட்டி உள்ளது அப்படின்னு நினைப்போம். இப்போ அந்த விஷயந்தான் இப்போ இதில் பிரதிபலிக்குது. சைடு எஃபெக்ஷன் வரும், இரத்த உறைவு வரும், இது போன்ற பக்க விளைவுகளாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது அதிகபட்சமெல்லாம் வராது, ரொம்ப ரொம்ப குறைஞ்ச, ரொம்ப பர்சன்டேஜ் ரொம்ப குறைவாக தான் இருக்கும், பெரிய அளவெல்லாம் பாதிக்காது இது அப்படின்னு கோர்ட்டில் சொல்லிட்டாங்க. அதாவது அந்த ஆஸ்ட்ராஜெனகா கம்பெனி. அப்போ இதை உண்மை நிலை தெரிஞ்சு தான் இந்த மருந்தை அவங்க தயார் பண்ணியிருக்காங்க. அதானே உண்மை. அப்போது இது பெரிய சீட்டிங் தானே, உலக மக்களை ஏமாத்துகிற விஷயம் தானே, உயிரோடு விளையாடுகிற விஷயம் தானே. இப்போ இந்த தடுப்பூசி போட்டதுனால இவ்வளோ பிரச்சனைகள் வரும், டிடிஎஸ் முறையில் நோய்கள்லாம் தாக்கப்படும் அப்படின்னு இப்போது பூதாகாரமாக அந்த விஷயம் வெளியே வந்திருக்கு. அப்போ கோவிஷீல்டு போட்ட எண்ணமா நாட்கள்லாம் இப்போ என்ன நினைப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக மன ரீதியாக நம்ம பாதிக்கிறோம், உடல் ரீதியாக பாதிப்பா, நம்ம மனசு என்ன நினைக்குதோ மூளை செயலாக்க உடனடியாக மூளை கிரந்தூர் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இப்போ மன ரீதியாக நம்ம என்ன நினைக்கிறோமோ உடல் ரீதியாக நம்மளுக்கு பிரதிபலிப்பு வந்துடும். அப்போ இவங்க இப்போ வழக்கு போட்டவங்க எல்லாருமே நஷ்டஈடு கேட்குறாங்க. நஷ்டஈடு கொடுப்பதற்கு 100% வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதாவது அந்த ஆஸ்ட்ராஜெனகா நிறுவனம் கொடுத்தாகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்போ நமக்கெல்லாம் இது வரைக்கும் ஒன்றும் ஆகலை, இன்னொரு புள்ளி வேற இக்கனை வேற வச்சுருக்காங்க. அதில் அது ஊசி போட்டு 42 நாட்கள் கூட உங்களுக்கு எந்த ஒரு விளைவும் இல்லை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது அப்படின்னு. இப்போ அம்மைக்கு நம்ம தடுப்பூசி போடுறோம், டிபிக்கு தடுப்பூசி, தொழுநோய்க்கு தடுப்பூசி. அப்போ அந்த தடுப்பூசி போட்டால் அந்த மருந்து உடம்புலேயே தானே இருக்கும், அப்படியே அது சைக்கிளிங்லேயே தான் இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது 42 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு எஃபெக்ட் இல்லைன்னா ஒன்றும் ஆகாதுன்னா என்ன அர்த்தம்? எப்படியா நம்ம நம்புறது? இப்போ இது ஒரு புது பிரச்சனை. இப்போ அரசாங்கம் என்ன பண்ண போகுது? அப்போ அன்னைக்கு கேள்வி கட்டங்கள் எல்லாத்தையும் விரட்டி அடிச்சிங்க, கேஸை போட்டிங்க. இப்போ இந்தியாவில் இது ஒரு பிரதிபலிப்பு இந்தியாவில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி இதை சந்திக்க போகிறீங்க? மக்களுக்கு ஏற்படுகின்ற ஏற்கனவே இப்போ நம்ம பிரச்சனையில் இருக்கிறோம். இப்போ அங்கே லண்டனில் பாதிக்கப்பட்ட மாதிரி இங்கே எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க, ஆனால் அதனால் இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. எவ்வளோ பேர் இறந்தாங்க, எவ்வளோ பேர் பாதிப்பாச்சு, எனக்கு இதனால் ஆச்சு அதனால் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அதை வெளிப்படுத்தலை, அரசாங்கமோ மருத்துவத்துறையோ வெளிப்படுத்தலை. இப்போ அந்த நிறுவனம், அதாவது இங்கிலாந்து நாட்டிலே தயார் பண்ண நிறுவனம், அந்த நிறுவனமே கோர்ட்டில் ஒத்துக்கிறான்.
அதை அப்படியே காப்பி அடிச்சு தான் சீரம் நிறுவனம் கோவிஷீல்டு தயார் பண்ணியிருக்காங்க, போட்டு இருக்கிறோம். கடவுள் புண்ணியத்தில் நமக்கு எந்த ஒரு பக்க விளைவுகளும் வராமல் இருக்கணும், அது நம்ம பேசுகிறோம். வரணும்னு நமக்கு ஆசை கிடையாது, வராமல் இருக்கணும். அப்படி வந்துடுச்சுன்னா என்ன பண்ண போகிறீங்க? அப்போ நீங்கள் முதல்ல சொன்ன வார்த்தைலாம் வாபஸ் வாங்கிக்கிறீங்களா? கவர்மெண்ட்டு சொல்லி சொல்லி அடிச்சிங்களே, சொல்லி சொல்லி கேஸ் போட்டிங்களே. இப்போ இது எவ்வளோ பெரிய அறிவீனம், எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், ஒரு நாலேஜே இல்லாமல் நம்ம பண்ணியிருக்கிறோம். அப்படி தானே? அவசர காலத்துக்கு நம்ம பண்ணுறோம், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது உயிரே போகிற அளவுக்கு இருக்குன்னா நம்ம அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இதே மாதிரி இந்தியாவில் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். அதை நம்ம எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்க? இப்போ இப்படி ஒரு பூதாகரம் கிளம்பியிருக்கு. அதனால் மன ரீதியாக யாரும் பிரச்சனை பண்ணிக்காதீங்க, டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம தயார் பண்ணிக்கணும், நம்ம உடலை எப்படி பண்ணிக்கணுன்றத உங்களுடைய குடும்ப மருத்துவர்கிட்ட ஆலோசனை பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க. அதன்படி நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. இனிமேல் உள்ளே போயிடுச்சு மருந்து, இனிமேல் நம்ம அதை என்ன பண்ணணும்? இப்போ காமெடியாக நினைக்காதீங்க, அந்த மருந்துக்கு இன்னொரு மருந்து தயார் பண்ணி கொடுக்குறோம் அப்படி கூட சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம நாட்டில் நம்மளை மாதிரி இளிச்சவாயனுங்க இருக்கிற வரைக்கும் என்ன வேணால் சொல்லிட்டு இருப்பாங்க. கவலைப்படாதீங்க, நாங்கள் தயார் பண்ணுறோம் அப்படின்னா சொல்லுவாங்க. வரப்போது பாருங்கள் இந்த மாதிரி. இருந்தாலும் உங்களுடைய மருத்துவரை இப்போ நான் இதை பேசி முடிச்சுட்டு என் டாக்டர்கிட்ட தான் போக போகிறேன். இப்போ வேறு வழி கிடையாது, 2 ஊசி போட்டிருக்கிறேன். ஸோ அதனால் நம்ம இம்மீடியட்டாக மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பை மாற்றிக்கணும். நல்லபடியாக நம்மளுக்கு எந்த ஒரு நோயும் பக்க விளைவும் இல்லாதபடி இருப்பதற்கு இறைவனை வேண்டுகிறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.